ஹாய்! வணக்கம் மக்களே! இன்றைக்கு நாங்க எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஜூஸ் கடைக்கு வந்திருக்கிறோம். இது கனகாலமா இருக்குது இந்த இடத்துல. ஆனா, இப்போ சமீப காலமாக வந்து சரியான ஃபேமஸா ட்ரெண்ட் ஆகிக்கொண்டிருக்கிற ஒரு கடையா இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கேகேஎஸ் ரோட். அப்படியே நேரா போனோம்னா கேகேஎஸ் போய் கொள்ளிடலாம். இங்கால பக்கமா பார்த்தீங்கன்னு சொன்னா, கொக்குவில், தாவடி ஜங்ஷன் தாண்டி வர இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வர நேரம் பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் வேறு நேரம் சென்றுட்டுது ரெண்டபடியான இருட்டுட்டுது. இதான் அதோட ஃப்ரண்ட் வியூவாக இருக்க போகுது. இந்த கடையின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து செலிப்ரேஷன் செய்யக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பும், இன்னொரு பக்கம் வந்து ஜூஸ் கடையும் வந்து அமைஞ்சிருக்குது. இதுதான் வந்து அவங்களோட நம்பர். அது சம்மந்தமான போர்டும் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. மற்றது வந்து வெளி வியூவுக்கு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் இரவு நேரத்தில். வெளியில் சரியான க்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா நான் வர நேரமெல்லாம் ஆட்கள் இல்லாமல் இருந்தவங்க. ஆனால் 6 மணிக்கு பிறகு இந்த ஒர்க் முடிச்சுட்டு போகிறவங்க, யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எல்லாருமே ஃபேமிலியாக வர்றது வந்து கூட தான் இருக்குது இங்கே. கூடுதலாக வந்து 4 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரைக்குமான நேரம் வந்து சரியான பிஸியாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன இடம் வந்து, அதாவது செலிப்ரேஷன்ஸ் எதுவும் செய்யணுமெண்டா நீங்கள் வந்து முதல்ல பே பண்ணணுமெண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஃப்ரீயாக செய்யலாம். ஆனால் முதலே ஆர்டர்ஸ் வந்து சொன்னீங்கன்னா நல்லம். அடுத்து உள்ளுக்க போய் பார்ப்போம் வாங்கோ. எனக்கு வந்த உடனே பர்சனலாக பிடிச்சது என்னென்னு கேட்டால், இந்த ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கலர்ஸாக இருக்கட்டும், சேர்ஸோட கலர்ஸ், மற்றது நேச்சுரலாக ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கிறது எல்லாமே எனக்கு சரியாக பிடிச்சிருந்துச்சு. இது அப்படியே உள்ளுக்க வந்தோம்னு சொல்லி சொன்னால், இதுதான் அவங்களோட கேஷியர் பிளேஸாக இருக்க போகுது. இதில் வந்து இருக்கிற எல்லா சாமான்களும் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட மேலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த என்னென்ன திங்ஸ் இருக்குது, இப்போ என்னென்ன யூசஸ் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு போர்டும் போட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுக்கு இதை பார்த்தே சரியாக நம்பிக்கொள்ளலாம் நாங்கள். ஏன்னா இந்த அலோவேரா இருக்குது, இது என்ற அவகாடோ சரியான பிடிச்ச ஒரு ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு அவகாடோ. அதை விட வந்து பைனாப்பிள் இருக்குது, மசிப்பழம், இங்கால பப்பாசிப்பழம் இருக்குது, மேலே பார்த்தோம்னா மாம்பழம் இருக்குது, மற்ற ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழம் இருக்குது. நல்லா சிவப்பாக இருக்குது பாருங்க. மற்றது வந்து மேலே பார்த்தோம்னா பப்பாசிப்பழம் வச்சுருக்குறாங்க. அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. நியூட்ரலாக இருக்குது. நியூட்ரலாக மில்க் ஷேக் எல்லாம் வந்து இங்கே இருக்குது, எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஃப்ரிட்ஜுக்கு வந்து கொஞ்சம் பழங்கள் வச்சுருக்குறாங்க. ஒரேஞ்ச், பீட்ரூட்டும் இருக்குது. இங்கே வந்து பழங்கள் தான் ஜூஸாக எடுத்துக்கொள்ளணுமென்று இல்லை. இல்லைன்னா இங்கே வந்து நாங்கள் கேரட், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்த்தியாக எல்லாமே இங்கே நாங்கள் எடுக்கலாம். இது வந்து அவங்களோட போர்டு. இதில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அன்னாசி பழ ஜூஸ் இருக்குது, கற்றாழை பழ ஜூஸ், வாழைப்பழ ஜூஸ், கணக்கு இருக்குது. அதாவது வந்து ரோஸ் மில்க் ஷேக், க்ரீம் சர்பத், மில்க் ஷேக், ஓரியோ மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், கிட்கேட் மில்க் ஷேக், பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன்னு பாருங்கோ. அங்கே பார்த்தோம்னா பப்பாசிப்பழ ஜூஸ், மாம்பழ ஜூஸ், அங்கால கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கொய்யாப்பழ ஜூஸ், கொய்யாப்பழம் எல்லாம் சரியான நல்லம். அங்கால வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ ஜூஸ் இருக்குது, வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது, மற்றது அவங்களோட ஸ்பெஷலான ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்ஸ் அப்படி கொஞ்சம் இருக்குது, ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எல்லாம். அதை விட கீழே சாக்லேட்ஸ் ஐஸுமே வச்சுருக்காங்க, கேக்ஸ், இது பூந்தி லட்டெல்லாம் பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதே மாதிரி அங்கால வந்து கொஞ்சம் நார்மலாக பேக்கெட்ஸில் அடித்த கேஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து குலாப் ஜாமுன். அங்கால எனக்கு ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸும் வந்து இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது எல்லாத்தையும். அதே மாதிரி இங்கால பார்த்தோம்னா இது மஸ்கட், அந்த கலரை பாருங்க, ஆரேஞ்ச் கலர். கீழே ரோல்ஸ் எல்லாம் வந்து நினைக்கிறேன் சுட சுட கொண்டு வந்து போடுறாங்க போல இருக்குது. பைத்தம்பணியாரம் இங்கே எப்போ வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் பூந்திலாட்டு கீழே வச்சுருக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கணக்கு இருக்குது. அங்கால வந்து பார்த்தோம்னா இது பீனட்ஸ், அவங்க பீனட்ஸ், மற்றது வந்து கீழே அவங்களோட ஐஸ்கிரீம்ஸுக்கு போகிற டாப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதை விட சோன் பப்படி ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. எனக்கு தான் சோன் பப்படிக்கு வெரைட்டிஸ் போல் மேங்கோ, சாக்லேட், கார்டமன், ஆரேஞ்ச் அப்படி எல்லாம் இருக்குது. இது வந்து அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட். இதில் வந்து ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், மற்றது வந்து மில்க் ஷேக்ஸ் ஐட்டம், யூசஸ் தனியாக சொல்லி எல்லாம் இருக்குது. ஓவராலாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தா இப்போ ஒரு 600 தான் மேக்ஸிமம் ப்ரைஸ் இதுக்குள்ளே. ஸோ அதை விட குறைஞ்சதுன்னு சொல்லி பார்த்தோம்னா
நார்மலாக 250க்கெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து சால்டேட்ஸ் ஐட்டங்களும் வந்து இருக்குது. ரோல்ஸ், கேக்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. ரோல்ஸ் வந்து 1.7 போடுவேன். அதை நீங்கள் வீட்டை எடுத்துக்கொண்டு போகிறீங்களன்னு சொல்லி சொன்னால் டேக் அவேக்கு 60. அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெஸ்டி எடுத்துக்கூடலாம், நெஸ்காஃபே எடுத்துக்கூடலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட் ஜூஸுன்ற நேம் போட்டு அது எவ்வளவுன்ற ப்ரைஸும் போட்டிருக்காங்க. அதை விட ஸ்பெஷலாக கொஞ்சம் ஜூஸஸ் வந்து இருக்குது. அதை விட மில்க் ஷேக்ஸும் வந்து இதில் இருக்குது. இந்த மெனு கார்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 200 தான் குறைஞ்ச வியூஸுன்ற ப்ரைஸ் வந்து. அதை விட கூடினு பார்த்தாலும் கிணக்கவா இல்லாமல் இல்லை, 500 எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அவங்களோட நம்பரும் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா வந்து நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு கொள்ளலாம். அதை விட அவங்களோட கேஷியரில் எனக்கு முக்கியமாக பிடிச்ச ஒரு விஷயம்ண்டா இந்த அட்ராக்டிவாக இருந்தால் இந்த மீன். சின்ன ஒரு மீன் தொட்டி தான், அதுக்கு வந்து கலர் கலராக மீன் விட்டு அது சின்ன பிள்ளைகள் வந்தாலாம் அவங்களுக்கு வந்து சரியான பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய மாதிரி இடம். நானுமே கொஞ்சம் நேரம் தட்டி பார்த்து மீன் விளையாடி கொண்டு இருந்தேன் நான். சரின்னு சொல்லி இருந்தாச்சு. அதோட நாங்கள் ஆர்டர் பண்ணின சாப்பாடுகளும் வந்துட்டுது. இதில் வந்து பார்த்தோம்னா 2 ரோல் வந்து ஆர்டர் பண்ணினான், அதுவும் வந்துட்டுது. அங்கே சோஸ் இருக்குது. மற்றது வந்து அங்கால எனக்கு பிடிச்ச அவகாடோ ஜூஸ் வந்து வந்திருக்குது. அது வந்து அவங்களோட ஸ்பெஷலான மைலோ மில்க் ஷேக் உண்டு. அதுக்கு நான் டொப்பிங்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஐ கேச்சிங்காக இருக்குது. இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு டைம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் அவங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி சொல்கிறேன். அதை விட வேறு சோடிஸ் ஐட்டமும் இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து சோஸ் விட்டுக்கொள்ளுவோம், விட்டுட்டு ரோல்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். சுட சுடவாக இருக்குது அவங்களோட ரோல்ஸ். அதில் பறக்கிற ஆய் பறக்கிறவங்களுக்கு தெரியுதோ தெரியல, சுட சுடவாக இருக்குது. ரோல்ஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. உண்மையாக நான் அந்த இடத்துல வச்சு வீடியோ வந்து ஆடியோ எடுக்க இல்லை, அதனால் வந்து வீட்டை வந்து தான் கதைக்கிறேன். உண்மையாக நல்லா இருக்குது. நான் கனதரமாக சாப்பிட்டு தான் அதுக்கான கமெண்ட்ஸே வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது உண்மையாக. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜூஸஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். இது வந்து எனக்கு பிடிச்ச அவகாடோ ஜூஸ். அவகாடோ ஜூஸ் எனக்கு நார்மலாக வீட்டை செய்தாலுமே நான் அப்படி விரும்பி குடிப்பேன். கட்டாயம் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. அதுவும் நல்லா திக்காக இருந்துச்சு. அவகாடோ ஜூஸ் நார்மலாகவே திக்காக இருக்கும், நல்லா இருந்துச்சு. இது மற்ற சுகர் எல்லாம் வந்து சரியான அளவில் இருந்துச்சு, கிணக்கு திகட்டி போகிற மாதிரி எல்லாம் இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இவங்களோட ஸ்பெஷலான மைலோ மில்க் ஷேக் வந்து பார்ப்போம். இந்த மைலோ மில்க் ஷேக் வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க டொப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ஏன்னா வடிவாக இருக்குது. எனக்கு மைலோ வந்து போட்டிருக்காங்க, அதுதான் கதை. நாங்கள் திருடி சாப்பிடுவோம் வீட்டில் மைலோ எல்லாம், அப்படி இல்லாமல் இங்கே வந்தால் கிணக்க சாப்பிடலாம் போல் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த டொப்பிங்ஸ் எல்லாம் பாருங்க, மேலே அந்த சுகர் போல்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த டொப்பிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமாக மைலோ போட்டிருக்காங்க. அதை மட்டுமே நான் தனியாக அள்ளி சாப்பிட்டேன். அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. ஜூஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கட்டாயம் அதுவும் நல்லா தான் இருக்குமென்னு நம்புகிறேன். அதை குடித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். உண்மையாக நல்லா இருந்துச்சு அந்த ஜூஸுமே, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அது நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இதால் போகைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இது அவங்களோட கேஷியரில் இருக்கிற ஒரு கார்டு உண்டு. இதில் அவங்களோட பேஜ் சைன் டிக்டாக் மற்றது அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட கண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னன்றதெல்லாம் போட்டிருக்குறாங்க. கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுக்குற காசுக்கு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விடயம்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா முழுக்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் போட்டு செய்கிறாங்க. சுகர் லிமிட்டெல்லாம் சரியாக இருக்குது, அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இருக்குது. கட்டாயம் இந்த பக்கமாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோதான் வந்து இந்த காணொளி. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பிடிச்சிருக்குமா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலை. இதுதான் என்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரதுக்கான ஊக்குவிப்பாக வந்து இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில்